தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர், தமிழ்நாட்டுடைய அமைச்சர் பெருமக்கள், நீங்க யோசிக்கணுமா இல்லையா? நாம் அளித்த வாக்குறுதி கிட்டத்தட்ட 300க்கும் அதிகமான வாக்குறுதிகளை 2021ஆம் ஆண்டு திமுக தேர்தல் வாக்குறுதியாக வழங்கியிருக்கு. அதில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான போக்குவரத்து தொழிலாளர்களுடைய கோரிக்கை இருக்கிறது, அங்கன்வாடி தொழிலாளர்களுடைய கோரிக்கை இருக்கிறது, சத்துணவு தொழிலாளர்களுடைய கோரிக்கை இருக்கிறது, கான்ட்ராக்ட் தொழிலாளர்களுடைய கோரிக்கை இருக்கிறது. இதையெல்லாம் யார் பேசுறது? தமிழ்நாட்டில் சட்டமன்றம் இப்ப எடப்பாடியும் அதிமுகவும் திமுகவும் இந்த இடத்துல கூட்டு என்னைக்காவது அதிமுக இந்த பிரச்சனைகளை சட்டமன்றத்தில் பேசியிருந்தா? இன்றைக்காவது இங்க இருக்கிற பணிமனையில் பணிபுரியக்கூடிய அதிமுக நண்பர்கள் நீங்க யோசிக்கணும். நீங்க என்ன தொழிற்சங்கத்தில் வேணா இருங்க, என்ன கட்சியில வேணா இருங்க, ஆனா பண பலன் இன்றைக்கு மறுக்கப்படுகிறது. ஓய்வு பெறுகிற போது கிடைக்க வேண்டிய பண பலன் கிடைக்கவில்லை. அது உங்கள் ஆட்சியிலும் கிடைக்கவில்லை, திமுக வந்த பிறகும் கிடைக்கவில்லை என்றால் அது கார்பரேஷனுடைய நஷ்டம், கார்பரேஷனுடைய கணக்கு என்று சொல்லி சொல்லுவதில் நிச்சயமாக 2 பேருக்கு உடனே இருக்கு. 2 பேரும் உடன்பட்டு செயல்படுறீங்க. இது ஏற்றுக்கொள்ள முடியாது. திமுக செய்வது மிகப்பெரிய தவறு, திமுக ஆட்சியாளர்கள் செய்வது மிகப்பெரிய தவறு. ஆயிரக்கணக்கான பயணிகள் 22 மையங்களில் இன்றைக்கு நாங்கள் தினசரி பேசி எங்கள் தலைவர்கள் இங்கு குறிப்பிட்டார்கள். இன்றைக்கு மட்டும் சென்னை மாநகராட்சியினுடைய செங்கோடி தொழிற்சங்கம் அந்த தூய்மை பணியாளர்கள் 40,000 ரூபாய் நிதியாக, போராட்ட நிதியாக வழங்கியிருக்கிறார்கள். இப்போது இங்கு எங்களுடைய தோழர்கள் சொந்த பணத்தை 20,000 ரூபாய் வரையும் வழங்கியிருக்கிறார்கள். அப்படின்னா இன்னைக்கு மட்டுமே தொழிலாளர்கள் இந்த போராட்டத்திற்காக இவ்வளவு நிதி, இன்னைக்கு 40வது நாள், ஒரு மைல்கல் போராட்டத்தில் ஒரு முக்கியமான மைல்கல். இந்த நாளில் இப்படியான ஒரு உணர்வை வெளிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி தொழிலாளர் குடும்பத்தை சார்ந்த எங்களுடைய சகோதரிகள், தாய்மார்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். அவர் இந்த போராட்டம் எந்த அளவிற்கு குடும்பத்தினரை ஈர்க்கிறது, எந்த அளவிற்கு தொழிலாளர்களை ஆவேசப்படுத்துது, கலைத்து போயிருக்கிறாங்க. எங்கள் தோழர் இங்கே முழக்கமிட்டார, எங்களுடைய தலைவர்கள் இங்கே குறிப்பிட்டாங்க. முழக்கமிடக்கூடியவர்கள், கோஷமிடக்கூடியவர்கள் அதிகரித்திருக்கிறார்கள், பேசக்கூடிய பேச்சாளர்கள் அதிகரித்திருக்கிறார்கள். தினசரி போராட்ட பந்தலுக்கு வர வேண்டும் என்கிற உணர்வு அதிகரித்த தொழிலாளர்கள் இங்கே அதிகரித்திருக்கிறார்கள். நான் கோவிலுக்கு போறதோ இல்லையோ, சர்ச்சுக்கு போறதோ இல்லையோ, மசூதிக்கு போறதோ இல்லையோ, ஆனால் இன்றைக்கு போராட்ட பந்தலுக்கு போக வேண்டும் என்கிற ஆவேசத்தை இந்த 40 நாளிலும் குறையாமல் அதிகரித்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அதுதான் இந்த போராட்டத்தில் இருக்கிற மிக முக்கியமான உணர்வு. ஒண்ணு ரெண்டு இல்லைங்க, 16 மாதமாக எங்களுக்கு ஓய்வூதிய பலன்களை வழங்கவில்லை அப்படின்றத சொன்ன முழக்கத்தில் டிட்டோ போடும்போது முழக்கமிடுகிற போது சொன்னார். 16 மாதங்களாக பணப்பலன்கள் வழங்கவில்லை, ஓய்வு பெறும் பணப்பலன்களை கொடுக்கவில்லை. இந்த 16 மாதம் ஓய்வு பெற்றிருக்கக்கூடிய ஊழியர்களுக்கு காசு இல்லை. 25 மாதங்களாக ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுக்கு கிடைக்க வேண்டிய டிஏ உயரவில்லை, அகவிலைப்படி உயரவில்லை. நீங்க எம்எல்ஏக்கு உயர்த்துறீங்கல்ல, இதர பல்வேறு ஆட்களுக்கு உயர்த்துறீங்கல்ல, எம்பிக்களுக்கு இந்த அரசு உயர்த்துதா இல்லையா? இந்த அரசு ஓய்வு பெற்ற எம்எல்ஏக்களுக்கு இந்த காலத்தில் டிஏவை, அந்த ஓய்வூதிய தொகையை, டிஏலாம் இல்ல, ஓய்வூதிய தொகையை உயர்த்தியிருக்கா இல்லையா? முன்னாள் எம்எல்ஏக்களுக்கு வைத்திருக்கக்கூடிய கருணையை உங்கள் ஆட்சி வேறுமுறையில் குறிப்பிட்டதை போல இந்த விடியல் பயணம், இந்த மகளிர் பேருந்து, கட்டணமில்லா பேருந்து, மாணவர் கட்டணமில்லா பேருந்து, விடுதலை போராட்ட வீரர்களுக்கு கட்டணமில்லா பேருந்து, இதெல்லாம் இந்த அரசுக்கு மரியாதையை தேடி தருகிறது என்று சொன்னால் அது உங்கள் அறிவிப்பின் மூலம் மட்டுமில்லை, எங்கள் வியர்வையில், எங்கள் ரத்தத்தில், எங்கள் உழைப்பில் அது இருக்கிறது. நாங்க சின்சியரா அந்த வேலையை செய்யலன்னா உங்கள் அரசுக்கு தானாக நல்ல பெயர் வராது. அப்ப உங்க அரசுக்கு நல்ல பெயர் வாங்கி கொடுக்கிற எங்க வயிற்றுல அடிப்பீங்கன்னா அது எப்படி சரியா இருக்கும்? அதை எப்படி நாங்க கொடுத்துக்க முடியும்? அதை எப்படி அமைதியாக வேடிக்கை பார்க்க முடியும்? என்ன நீங்க செங்கோடு இயக்கம் நேற்று வரைக்கும் எம்பிஎஃப் சேர்ந்து ஒரு ஆர்ப்பாட்டத்தை பண்ணீங்க. 28ஆம் தேதி எம்பிஎஃப் நாமும் சேர்ந்து ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தினோம். அது ஒன்றிய அரசினுடைய அந்த 28 இல்லை 22
கருப்பு தினம் செப்டம்பர் 22 என்பது நாடாளுமன்றத்தில் ஒன்றிய பிஜேபி அரசு இந்த 4 சட்ட தொகுப்புகளை சட்டமாக்கிய தினம். அது கருப்பு தினம். இந்தியாவினுடைய தொழிலாளர்களுக்கு எதிரான தொழிலாளர்கள் மீது திணிக்கப்பட்ட கருப்பு தினம். அந்த கருப்பு தினத்தை அனுஷ்டிக்கக்கூடிய வகையில் எம்பிஎஃபினுடைய தலைவர்கள், ஐஎன்டியூசியினுடைய தலைவர்கள், செம்மடி தொழிற்சங்கங்களினுடைய தலைவர்கள், போராடி கொண்டிருக்கிற எம்ஆர்எஃபினுடைய தலைவர்கள் எல்லோரும் கலந்துகிட்டோம். அங்கு ஒன்றிய அரசு முன்வைக்கக்கூடிய இதே கொள்கை இல்ல, தனியார் மயமாக்குறது, பென்ஷனை கட் பண்றது, ஓய்வூதிய பலன்களை கட் பண்ணுவது, இன்னும் கிராஜுவேட் உள்ளிட்ட பல்வேறு சமூக நல திட்டங்களை கட் பண்ணுவது, இதையெல்லாம் எதிர்த்த ஒரு போராட்டத்தை 22ஆம் தேதி நடத்தியிருக்கிறோம். அதுல எம்பிஎஃபோடு சேர்ந்துதான் நடத்தியிருக்கிறோம். அது ஒரு அரசுக்கு எதிரான போராட்டம். இது இந்த அரசு தந்த வாக்குறுதியை தரவில்லை, அமலாக்கவில்லை என்று ஒரு நண்பன் தலையில கொட்டுகிற போராட்டம். நீ எங்களுக்கு கொடுக்க வேண்டிய காசு நீ கொடு, இல்லைன்னா அவன் தலையில கொட்டுவோம். வடிவேல் மாதிரி எல்லாரும் வரிசையில் நீங்க பெற்றது தமிழ்நாடு அரசை நிறுத்தி வச்சு வடிவேல் தலையில கொட்ட மாதிரி ஒரு கல்லூரி மாணவர்கள் மொத்தமா கொட்டின மாதிரி கொட்டுற ஏற்பாடு இல்லை. ஆனா இது அப்படிதான் போயிட்டு இருக்கு. இந்த போராட்டம் எப்படி போகும்? இந்த அரசுக்கு நல்லதா இது? இந்த ஆட்சிக்கு நல்லதா இது? திமுக அரசு யோசிக்க வேணாமா? மாநில முதலமைச்சர் யோசிக்க வேணாமா? இந்த போக்குவரத்து அமைச்சர் யோசிக்க வேணாமா? அண்ணன் சொல்றேன், கேட்கிறேன். மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் அன்பு தோழர் பி. சண்முகம் இந்த காலத்தில் போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கரோடு பேசியிருக்கிறார். உடனே ஏற்கனவே நான் அண்ணனை அழைச்சிருந்தேன் பேசுறதுக்கு, இன்னைக்கு கண்டிப்பா அழைச்சு பேசிடுவேன். இங்க தோழர் சொன்னாங்க. ஒரு ஏஎஸ்எம் நைனாரும் போனாங்க. சிஎம் ஃபாரின்ல இருக்கிறாரு, வெளியூர் டூர்ல இருக்கிறாரு, வெளிநாட்டு டூர்ல இருக்கிறாரு. வந்தவொடனே பேசி செட்டில் பண்ணிடுறோம். இந்த அதிகாரி பெருமக்கள் விட மாட்டேன்றாங்க. நான் அதிகாரி வீட்டு பணத்தை நீ கொடுக்குறேன். அதிகாரி தள்ளன்னா அதிகாரிக்கு குளிர் விட்டு போச்சுன்னு தானே அர்த்தம். அதிகாரி இந்த அரசை அவமானப்படுத்துறான்னு தானே அர்த்தம். அதிகாரி இந்த அரசை தோக்கடிக்கணும்னு நினைக்கிறான்னு அர்த்தம். அதிகாரி நீங்க சொல்ற வெளிப்படத்துக்குள்ள இறையாயிட்டானா என்கிற சந்தேகம் வருவது உண்மைதானே? அப்ப அதிகாரி உங்களோடு சேர்ந்து உங்களை குழியில இறக்கிட்டு இருக்கிறான் என்பதை யோசிக்காம இந்த அரசு ஐஏஎஸ் அதிகாரிகள் சொல்லுவதை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் என்று சொன்னால் அதற்கு சரியா இருக்கும். அதிகாரி உங்களுக்கு அட்வைஸ் பண்றாங்கன்னா உங்களை குழியில இறக்கிட்டு இருக்காங்க. யோசிக்கணுமா இல்லையா? இந்த அரசு யோசிக்கணுமா இல்லையா? ஏங்க ஐஏஎஸ் அதிகாரி யாரு? ஒரு மாநில அரசினுடைய கொள்கையை எப்படி ஐஏஎஸ் அதிகாரி தீர்மானிக்க முடியும்? நிதி வருவாய்க்கு அவர் திட்டமிட வேண்டும். அவரோடு சேர்ந்து மாநில அரசு திட்டமிடணும். இதே காலத்துல எந்த ஐஏஎஸ் அதிகாரி மின்சாரத்துறையில ஓய்வு பெற்ற தொழிலோ முன்னாள் இருக்கிறாரு? அவர் அண்மையில ஓய்வு பெற்றாரு. ஓய்வு பெற்ற அன்னைக்கு அவருக்கு கையில பணம் வந்ததா இல்லையா? அதென்ன மின்வாரிய ஊழியருக்கு எல்லாம் முறையா கொடுத்துருவோம், கூட்டுறவு ஊழியருக்கு முறையா கொடுத்துருவோம், வேறு பல்வேறு துறையை சார்ந்த அரசு துறை ஊழியர்களுக்கு எல்லாம் கொடுக்க வேண்டியது சரியாக கொடுத்துருவோம். ஆனா போக்குவரத்து ஊழியருக்கு மட்டும் கொடுக்க மாட்டோம்னா போக்குவரத்து துறையில் இருக்கிற அமைச்சரும், போக்குவரத்து துறைக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய செயலாளர் பொறுப்பில் இருக்கிற, கமிஷனர் பொறுப்பில் இருக்கிற, இயக்குநர் பொறுப்பில் இருக்கிற ஐஏஎஸ் அதிகாரிகளும் தாங்கள் கையாளாகாதவர்கள் என்பதை ஏற்றுக்கொள்வீர்களா? அசிங்கம் இல்லையா? இது ஒரு அரசு தான் செய்ய வேண்டிய செயலை செய்யவில்லை என்று சொன்னால் அப்ப இந்த மின்சார வாரியத்துக்கு எங்க வருது பணம்? இப்ப நான் சொல்றதை வச்சு மின்சார வாரியத்துக்கு படிச்சிடக்கூடாது. அந்த பயம் வேற இருக்கு. அவனுக்கு கொடுத்தாலும் கேட்கிறியா அப்படின்னு. எதிரிக்கு 2 கண்ணு போனாலும் பரவாயில்ல, எனக்கு ஒரு கண்ணு போட்டோம் அப்படின்னு நினைக்கிறாளா இன்னைக்கு முதலாளித்துவம் இருக்கு. அப்படியான ஒரு வேறுகட்ட சிந்தனை ஆட்சியாளர்கள் மனதில் இருந்தால் அது பொருத்தமல்ல என்பதை தொழிற்சங்கம் நிச்சயமாக சுட்டிக்காட்டும். எந்த நாட்டில் தொழிற்சங்கம் தன்னுடைய கோரிக்கைக்கான போராட்டத்தை வலுவாக நடத்துதோ அங்கு ஜனநாயகம் இருக்குன்னு அர்த்தம். இங்கே நம்ம தோழர்கள் இங்கே வந்து உட்கார்ந்துருக்கோம். பல்லவன் வயசுல ஏன் போய் உட்காருல? பல்லவன் வயசுல ஏன் போராட விடல? இந்த பாடிகார்டு மினிஸ்டரை கோச்சு பாரு. பாடிகார்டு மினிஸ்டர் இங்க இடம் கொடுக்காதுன்னு சொன்னாரு. பாடிகார்டு மினிஸ்டர் தான் இருக்காரு. பாடிகார்டு மினிஸ்டர் கோச்சு பாருங்க. என்ன எதுக்காக நீங்க அங்க உட்கார விடலைங்களா? என்ன தப்பு பண்ணோம்? இங்க உட்கார்ந்து இருக்கிற தோழர்கள் அங்க உட்கார போறோம். அது என்ன உங்களுக்கு பயம்?
ரிப்பன் மாளிகைக்கு முன்னால் தொழிலாளர்கள் தூய்மை பணியாளர்கள் உட்கார்ந்ததை போல இவர்களும் அந்த இடத்திலேயே உட்கார்ந்தா ஒரு மிகப்பெரிய அவப்பெயர் வரும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. இங்க உட்கார்ந்தா வராதா? இங்க உட்கார்ந்தா வராதா? இதுவும் சென்னை நகரத்துக்குள்ளதானே இருக்கு, இதுவும் ஹார்ட் ஆஃப் த சிட்டிக்குள்ளதானே இருக்கு. அயனாவரத்தில் உட்கார்ந்து இருக்கிறோம், அங்க உட்கார்ந்தா வராதா? அயனாவரத்தில் இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் அவர்கள் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய போராட்டம் பொதுமக்களை சென்றடையாதா? இந்த சீப்பை ஒழிச்சு வச்சுட்டா திருமணத்தை நிறுத்தீங்கன்னு நினைக்கிற மாதிரி நீங்க தாமதப்படுத்துகிற ஒவ்வொரு நாளும் இந்த அரசு மீதும் கொள்கை மீதும் தொழிலாளிக்கு வெறுப்பும் அதிருப்தியும் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது என்பதை திமுக அரசு முதல்ல உணரும்.